இயேசு உங்களை நேசிக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நாளில் ஆண்டவர் நம்மளோடு பேசும்படியாய் வேதத்திலிருந்து 2-3 வசனங்களை கூட வாசித்து ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய, நாம் அறிந்து கொள்ளக்கூடிய முக்கியமான காரியங்கள் ஆண்டவர்களோடு இடைபடுவாராக. அது வெளிப்படுத்தின விசேஷம் 7வது அதிகாரம் 3வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. முதல் வசனத்திலிருந்து கூட வாசிக்கலாம். இவைகளுக்கு பின்பு பூமியின் 4 திசைகளிலும் 4 தூதர்கள் நின்று பூமியின் மேலாவது சமுத்திரத்தின் மேலாவது ஒரு மரத்தினாவது காற்று அடியாதபடிக்கு பூமியின் 4 காற்றுகளையும் பிடித்திருக்க கண்டேன். ஜீவனுள்ள தேவனுடைய முத்திரையை கோலையுடைய வேறொரு தூதன் சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து ஏறி வர கண்டேன். அவன் பூமியின் சமுத்திரத்தையும் சேதப்படுத்துகிறதுக்கு அதிகாரம் பெற்ற அந்த 4 தூதரையும் நோக்கி, நாம் தமது தேவனுடைய ஊழியக்கார நெற்றிகளில் முத்திரை போட்டு தீருவதும் பூமியையும் சமுத்திரத்தையும் மரங்களையும் சேதப்படுத்தாதீர்கள் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டான். பிரியமானவர்களே, ஆண்டவர் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அவர் சொன்ன அறிவுரையின்படி எல்லா சபைகளுக்கும் இந்தந்த காரியத்தில் குறைவுள்ளவனாய் இருக்கிறாய் என்பதை உணர்த்தி விட்டு நீ சீர்பறிந்து கொள்ளு என்று சொல்லிவிட்டு, அடுத்து இந்த யோவானுக்கு வெளிப்படுத்தின அந்த தரிசனங்கள்ல பூமியில நடக்கக்கூடிய கடைசி நாட்கள்ல நடக்கக்கூடிய இந்த காரியத்தை இதுல வெளிப்படுத்திருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, சகலத்தையும் பூமி சேதப்படுத்தும்படியாய் அதிகாரம் கொடுக்கப்பட்ட தூதன் 4 காற்றுகளையும் அடக்கி வைத்திருக்கிற தூதன்கிட்ட ஆண்டவர் அந்த தூதன் சொல்லுகிறாரு, பூமியில இருக்கு நாம் தேவனுடைய ஊழியக்காரர் நெற்றியில் முத்திரை போடும் வரையும் முற்றை போட்டு தீர்மானம் பூமியில் உள்ள சமுத்திரத்தையும் மரங்களையும் சேதப்படுத்தாதீர்கள். யாருக்கு முத்திரை போடப்படும்? கர்த்தருடைய ஊழியர்களுக்கு, கர்த்தருடைய நாமத்தை அறிந்தவர்களுக்கு, அவரை பின்பற்றுகிறவர்களுக்கு முத்திரை போடப்படும். அப்படியானால் நாம் இந்த வேதத்துல நமக்கு இந்த சபைகள்ல சொல்லப்பட்ட காரியத்திற்கு விலக்கி நம்மை காத்து கொண்டு பரிசுத்தமாய் கரையற்றவர்களாய் சுத்தமுள்ளவர்களாய் காணப்படும் பொழுது அவருடைய நெற்றியில என்ன செய்வாங்களாம்? முத்திரை போடுவாங்க. அது வரைக்கும் அதிகாரம் கொடுக்கப்பட்ட தூதனுக்கு இன்னொரு தூதன் கட்டளையிட்டான், நிறுத்து அப்படின்னு சொல்லி. நான் முத்திரை போட வரைக்கும் எதையும் சேதப்படுத்தாத, கடலையும் சரி பூமியும் சரி மரங்களையும் சரி எதையும் சேதப்படுத்தாத ஆண்டவருடைய ஊழியக்காரர்கள் மீது நான் முத்திரை போட போகிறேன் என்று சொல்லி. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முத்திரை போடப்பட்டவர்கள் ஒரு குறிப்பிட்ட 1,20,000 பேர் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆனால் ஆண்டவர் முத்திரை போடப்பட்டு எண்ணக்கூடியாத ஜனங்கள் 9வது வசனத்துல, இவைகளுக்கு பின்பு நான் பார்த்த போது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாசைக்காரர்களும் இருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளிலே குருத்தோலையை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். அவர்கள் மகா சத்தமிட்டு ரட்சிப்பின் மகிமையை சிங்காசனத்தில் எழுவிற்றிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்தார்கள். இந்த கூட்டத்துல நாம் இருக்கும்படியாவே ஆண்டவர் அவருடைய வருகையை தாமதப்படுத்திக் கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த வெள்ளை ஆங்கியை தரித்துக் கொண்டு குருத்தோலையை பிடித்துக் கொண்டு சிங்காசனத்தில் இருக்கிற ஆண்டவருக்கு மகிமையை செலுத்தும்படியாய் ஒரு ஜன கூட்டம் எண்ணக்கூடாததா இருக்கக்கூடிய பல ஆயிரக்கணக்கான ஜனங்கள் மத்தியில லட்சம் என்ன ஒருவனும் எண்ணக்கூடாத அப்படின்னு போட்டிருக்கு. பூமியே ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தி அறிந்து கொண்டு ரட்சிக்கப்படா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஜாதியாரும் சகல ஜாதிகளிலிருந்து எல்லாரும் சுயாதீனர் அடிமைகள் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கெல்லாம் ரட்சிக்கப்படுவாங்க. அப்ப அவங்களுக்கு ஆண்டவர் என்ன செய்ய அவருடைய வருகையை தாமதித்துக் கொண்டே இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை எனக்காகவோ உங்களுக்காகவோ அல்ல, உலகத்தில் இருக்க எல்லா ஜனங்களும் ஆண்டவருடைய நாமத்தை அறிந்து கொள்ளும்படியாய் அவர் காத்திருக்கிறார். ஆனால் முன்னமே நாம் அறிந்து கொண்ட நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை பார்க்கும்படியே ஆண்டவர் மீண்டும் மீண்டுமாய் ஒரு ஆலோசனையை கொடுத்து தவறுகளை சுட்டி காண்பித்து இதிலிருந்து நீ தப்பித்துக்கொள், இதுல நீ காத்துக்கொள், இதுல இருந்து நீ விலகிக்கொள் என்று சொல்லி நமக்கு அறிவுரை கொடுத்து கொண்டே இருக்கிறார். எவனிடம் அதிகமாய் கொடுக்கப்படுகிறதோ அவனிடம் என்ன செய்வான்? அதிகமான கணக்குகள் கேட்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, கிறிஸ்தவர்கள் என்று பெயர் பெற்று பரம்பரையாய் நாம் இயேசுவை அறிந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தாரிடமும்
கணக்கு கேட்கப்படும் என்பதை நாம் மறந்து போய்விடக்கூடாது பிரியமானவர்களே. ஏன்னா ஒரே நாள் எல்லா ஜனத்தை ஆண்டவர் ரட்சிப்புகளை நடத்துவார். ஆனா முன்குறிக்கப்பட்டு முதலியே ஆண்டவருடைய வார்த்தையை அறிந்து கொண்டு எனக்காக நீ என்ன செய்தாய் என்று அவர் சமூகத்தில் கேட்கும் பொழுது நாம் கரங்களை கட்டி அமைதலாய் ஒன்றும் பதில் சொல்ல முடியாத வெட்கப்பட்டு தலை குனிந்து நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நின்று விடாதபடிக்கு ஆண்டவர் நமக்கு இப்படிப்பட்டதான அறிவுரைகளை வேதத்தின் வழியாய் காத்துக்கொள்ளும்படியாய் முன்னெச்சரிப்பாய் நமக்கு ஊழியர்கள் வழியாய் சுவிசேஷர்கள் வழியாய் ஆண்டவர் கொடுத்து கொண்டே இருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம் பிரியமானவர்களே. இந்த கூட்டத்தில் எண்ணக்கூடாத கூட்டத்தில் இருக்கக்கூடிய வெள்ளை அங்கி குருத்தோலைகளை பிடித்துக் கொண்டு ஆண்டவருக்கு மகிமை செலுத்துகிற கூட்டத்தில் நாம் இருப்போமா என்பதை பார்க்கும்படி ஆண்டவர் நம்மளோட பேசுகிறார் பிரியமானவர்களே. ஒருவேளை இந்த கூட்டத்திற்கு உள்ளே நுழைவதற்கு என்ன தகுதி வேண்டும்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் எடுத்து பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைத்திருக்கிற மனிதர்கள் எல்லாமே இந்த கூட்டத்தில் இருப்பாங்க. ஒருவேளை ஞானஸ்தானம் நான் எடுத்துட்டேன், மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்டேன், ஒரு நாள் நான் இன்னைக்கு எப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்படியாய் அழைக்கப்படுகிறோம். 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன் ஐயா, ஆனா இந்த நாட்டில் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? ஒருவேளை 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னைக்கு இருக்கக்கூடிய என் ஆவிக்குரிய வாழ்க்கை கேள்விக்குறியா இருக்குமேயானால் நாம் மீண்டுமாய் ஒரு விசை கூட ஆண்டவர் நம்மளோடு பேசுகிறார். அவருடைய வருகைக்கு எதிர்நோக்கி இருக்கிற புத்தியுள்ளவர்களாய் காணப்படும்படியாய் ஆண்டவர் மேல பிரியம் வைத்திருக்கிறபடியினால் மீண்டும் மீண்டுமாய் அவர் பந்தியில் சேர்த்துக் கொள்ளும்படியாய் இப்படிப்பட்ட சத்தத்தை உங்களுக்கும் எனக்கும் கொடுத்து கொண்டிருக்கிறார் பிரியமானவர்களே. முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு நாள் அனுபவம் அல்ல, நீங்க ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்ட நாட்டிலிருந்து உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை படிப்படியாய் அது முன்னேறினதா இருக்க வேண்டும். ஒருவேளை தேர்ந்து கொண்டு இருக்கிறதாய், உயர்ந்து கொண்டு இருக்கிறதாய், நான் இன்னைக்கு இருக்க என் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் நாளைக்கு இருக்கக்கூடிய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் ஏதோ ஒரு வித்தியாசம் உண்டு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், உலகம் அறிந்து கொள்ள வேண்டும், உங்க பக்கத்தை வீட்டுக்காரங்க அறிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர், இவர்களோடு தேவன் இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளும்படியே ஆண்டவர் விரும்புகிறார். சாட்சிகள் நீங்களும் நானும் அல்ல, பக்கத்தில் இருக்கக்கூடிய கல்லும் மரமும் சாட்சி சொல்லும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியே நாம் எவ்வளவு ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் பாருங்க. ஊழியம் செய்கிறோம், ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா நம்மளை சுத்தி இருக்கிற பூரா எவனை விழுங்கலாம் என்று கெச்சிக்கிற சிங்கம் போல காத்து இருக்கிறான். நீ எப்ப விழுந்து போவ, நீ எப்ப பாவத்துக்குள்ள விழுவ அப்படின்னு சொல்லி கெம்பிரித்து சத்தம் அவன் சந்தோஷப்படுவதற்கு பிசாசானவன் நின்று வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறான். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளை தள்ளுவதற்கு அவன் எல்லா விதத்திலையும் சகல காரியத்திலும் அவன் முன்னாடி வந்து உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே தான் இருப்பான். எல்லாத்தையும் குதறி தள்ளிவிட்டு உங்களுக்காய் நியமிக்கப்பட்ட அந்த ஓட்டத்தில் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். ஆண்டவர் அதற்காகவே நம்மை மீண்டுமாய் ஒரு உணர்வின் காரியத்தை சொல்லிக்கூட உணர்வு அற்று போய் இருப்போமே ஆனால், அந்த பரலோக ராஜ்யத்தை குறித்ததான ஒரு காரியத்தை மறந்து போய் இருப்போமையினால், தேவ சமூகத்தில் போய் ஜெபிப்பதை நாம் மறந்திருப்போமையினால், வேதத்தை வாசித்து தியானிப்பதை நாம் மறந்திருப்போமையானால், ஆண்டவருடைய நாமத்துக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்பதை நாம் மறந்திருப்போமையானால், ஒருவேளை மட்டுப்படுத்தி இருப்போமையானால், மீண்டும் ஆண்டவர் ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். பிரியம் ஏதாவது உங்களால் இயன்ற மட்டும் ஆண்டவருடைய நாமத்து மகிமைக்காய் ஊழியம் செய்ய வேண்டும். பிரியமானவர்களே, அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர் தான் என்று சொல்லப்படுகிறது. நீங்க அழைச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா அவருக்கு ஏதாவது செய்ய முயற்சி பண்ணுங்க. உங்களால என்ன செய்ய முடியும்? 2 பைசா கொடுத்த ஒரு விதவை தாயினுடைய காரியத்தை வேதத்தில் எழுதி வைத்திருக்கு. அவர்களுடைய ஜீவனுக்கு உள்ளாததையும் அவள் கொடுத்து விட்டாள் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, அவங்களால அதுதான் முடியும், அதை கொடுத்துட்டாங்க. என்னால இதுதான் முடியும், இதை நான் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி முன் வர வேண்டும். உங்களால ஜெபிக்க தான் முடியும், என்னால இதை தான் செய்ய முடியும். அப்படி இல்லை அப்படின்னா என்னுடைய ஆத்மாவை நான் பாதுகாப்பாய் வைத்துக் கொள்வதற்கு என்னால் முடியும் என்று சொன்னால், நீங்கள் ஒவ்வொரு மனிதனும் தனித்தனிப்பட்ட ஒவ்வொரு மனிதனும் ஆண்டவருக்கு பயந்து அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை காத்துக் கொள்ளும்படியாய் அழைக்கப்படுகிற பிரியமானவர்களே.
எங்க அங்க போக முடியாது, இங்க போக முடியாது, எது செய்ய முடியாது, எது கொடுக்க முடியாது. உன்னுடைய ஆத்மாவை நீ காத்துக் கொள்வதற்கு எடுக்கக்கூடிய பிரயாசம் என்ன? என் ஆத்மாவை நான் காத்துக் கொள்வதற்கு நான் எடுக்கிற பிரயாசம் என்ன? தேவ சமூகத்தில் எவ்வளவு நேரம் நான் தேவ சமூகத்தில் காத்திருக்கிறேன் என்பதை அறிந்து கொள்ளும்படி ஆண்டவர் ஆவலா இருக்கிறார். மனிதன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுடைய இருதயத்தின் உள்ளித்திரியங்களை அறிந்திருக்கிறார். எவ்வளவு கவனமா இருக்கணும்னு பாருங்க. அவர் பார்வைக்கு ஒன்றும் தப்பி போக முடியாது. எல்லாம் எதுவும் மறைவா இல்லை, எல்லாம் வெளியரங்கமா இருக்கிறது. பிரியமானவர்களே, அதனால என்ன செய்யறோம் என்பதை ஆண்டவர் அறிவார். நம் ஆவியில மனசுல இது பாவம், இது செய்யாத என்ற ஆவியானவர் உணர்த்துவீரானால் அந்த காரியத்தை செய்யாதபடி தேவ சமூகத்துல போய் அமர்ந்து, ஆண்டவரே இதுல இருந்து என்னை மீட்டுக் கொள்ளும் ஆண்டவரே, இந்த பரிசுத்த கூட்டத்திற்குள்ள ஆண்டவரை குருத்தோலை ஏந்தி கொண்டு செல்வதற்கான அந்த பாக்கியத்துல என்னையும் இணைத்துக் கொள்ளும் சொல்லி தேவ சமூகத்துல கேட்போம். கண்களை மூடுவோம். அன்பின் தகப்பனே, கடைசி காலத்துல நடக்க போற காரியங்களை இந்த வெளிப்படுத்தின விசேஷத்துல எழுதியிருக்கிறீங்க ஐயா. இந்த பரிசுத்த கூட்டத்துல நாங்களும் இருப்பதற்கு ஆயத்தமுள்ளவர்களாய் காணப்பட தேவன் எங்களுக்கு உதவி செய்ய ஆண்டவரே. அதுக்கான தகுதியுள்ளவர்களாய் எங்களை ஒவ்வொரு நாளும் உருமாற்றுவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.